ஆளு பாக்க அப்படி இருந்தா? ரொம்ப கருப்பா இருந்தா. கைப்புள்ள. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை உருள போதோ தெரியலையே. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். திக்கெட்டும் திசையெட்டும் இருந்து பெரியோர்களும் தாய்மார்களும் கூடி இருந்தது இந்த ஒரு நொடிக்காகத்தான். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குற இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர், வருங்கால முதல்வர் என்ன என்ன சொன்ன? வருங்கால முதல்வர் வெட்டி பட்டுவேன். தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகிற மந்திரம் தர்மத்தாயின் தல புதல்வர் உங்கள் முன்னால் ஈரோடு மண்ணில் நம் கொள்கை தலைவர் மண்ணில் வெற்றி தலைவர் இதோ வருகிறார். ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போல இருக்கு. வெற்றி தலைவர் இதோ வருகிறார். ஏய் மரியாதையா ஓடி போயிடு. நான் ஏன் பேயே உன்னை திருப்பால அடிச்சேன். ஓடி போயிடு. பார்த்தல்ல எப்படி இன்ட்ரோடக்ஷன். கமாரா சூப்பரா கமாரா. ஆமா, வர்றது 1 hour லேட். இதுல ஓபனிங் சாங் வேற. போடா போய் வேலை பாறா. சீதே ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியே இருக்கிறான். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போகும்போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தனித்தனியா தூக்கிட்டு இருக்கிறேன்னு. இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்ல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம் தான். விஜய் படமே போட மாட்டேங்கிறாங்க. வீணா போன படமா போடுறாங்க. அதுக்கு நல்லறீங்க. ஆனா உதயநிதி இதெல்லாம் ஒரு ஆளே இல்லடா. பேசிருப்பனா தெரியல, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து. வேலை போனாலும் பரவாயில்ல, குடும்பம் போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். யார் அடிச்சு பொறி கிளம்புறது பூமியில தெரியுதோ அவன் தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர்றது கண்ணில் தெரியுதோ அவன் தான் தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் ரெடிங்கண்ணா. மஞ்சள் மஞ்சள் இரியா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் மஞ்சள் கூறிக்கிட்டு இருக்க. பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நம்ம விவரமா பேசு. நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்டான அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த மஞ்சள் இருக்குமே, இந்த மாதிரி மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி. அதானே பார்த்தேன். அங்கங்க சுத்தி நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது? அந்த பாரு, அங்க யாருமே இல்ல, போய் பேசிட்டு. தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது. மோர் வித்த காசு முகுட வரைக்கும் இருக்குது. தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது. மோர் வித்த காசு முகுட வரைக்கும் இருக்குது. கவிதை மாதிரி இருக்குதுல்ல. எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களா? பிரமாதம். கவிதை படி. எத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க, அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க. ஓ, நீ அப்படி வரியா? ஒரு மனுஷனால எதையும் சாதிச்சு காட்ட முடியும். அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க, என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள்
நண்பா, நண்பிகள், தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அதே தைரியத்தை. ஏண்டா என்னடா மாமிட்ட எவ்வளவு பெரிய பிட்ட போடுற? டேய் இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா. இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல, கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. ஏன் நான் சினிமாக்கு வந்தப்போ எனக்கு வயசு 10, அப்பல இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் மெண்டல் ஆகலடா, அதுக்குள்ள யாரு உன்னை சொல்லி அனுப்புனா? ஆனவன நானே தேடி வரேன் போ. அதனால என்ன பண்ணாலும், நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க, ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. என்னப்பா நிப்பீங்கல்ல? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். உங்களை நம்பிதாப்பா வந்திருக்கிறேன். என்ன பேசுற? அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூரா. வாயாலே வட சுடுவார், நன்றாக வாயாலே வட சுடுவார். மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. என்னப்பா நிப்பீங்கல்ல? அவன் போன பிச்சை காசு எங்களுக்கு பெருசா? இத்தனை உயிர் ஓய் கிடக்குது, அவனால என்ன செய்ய முடியும்? அரசியல் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல, அதுக்காக கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி நெருக்கடி பண்ணி மற்றவங்களுக்கு மாசு காட்டி மற்றவங்க இருக்கிறவங்க எல்லாம் சாக வச்சு நீங்க அரசியல் பண்ணுங்கிறது என்னங்க இருக்குது? இவன் அவன்ல அல்லேலூயா சொல்லி துதிப்போம். வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றியோடவே இருப்பேன். பரிவோளு 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 பரிவோளு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா. கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இன்னைக்கு நீ கொடுத்த கிஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னொன்னு கொடு. கிஸ் கொடு போயிடு. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். அப்பாடா எவனும் பார்க்கல, கிடைக்கிற கேப்ல கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிப்போம். இப்போ கிஸ் கொடு. ஆனா தற்குறி கூட்டம் எல்லாமே பாருங்க, தற்குறி கூட்டம். ஆனா ஆக்சுவலா இன்னைக்கு வந்து 2000 சம்பளத்தை விட்டு நான் வந்திருக்கேன் நானு. சரிங்களா, 2000 சம்பளம் எனக்கு. நான் அதை விட்டு வந்திருக்கேன்னா இது நான் தற்குறியா? 2000 சம்பளத்தை விட்டு நான் வந்திருக்கேன், நான் தற்குறியா? ஆமாண்டா, படிக்காத தற்குறி பேல. இப்படி தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் வழி வகுக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம். இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க? விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனராடா? உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுடா, மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல வெட்ட வச்சு உன்னை நான் கொன்னுடுவேன். வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்துல கொஞ்சம் காட்டலாம்ல, ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? ஓடி போயிரு, பொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுது, இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. யார் நீயா? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சிலத்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறேன். வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயரணும். வாழ்வாதாரம் உயர்ந்தாதான் பொருளாதாரம் உயரும். இருங்க பாய்.
கடந்த நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி வீதம் அதிகரிப்பில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக ரிசர்வ் வங்கியின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. இக்காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி வீதம் 16% இருந்தது. வளர்ச்சி வீதம் கர்நாடகாவில் 12.77%, உத்தரப்பிரதேசத்தில் 12.69%, மகாராஷ்டிராவில் 11.7%. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு தான் நம்பர் 1 அவன்கிட்ட சொல்லுங்களேன்டா. வைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்